ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு சுட்டி டிவியில் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றது கேட்கலாமா? அப்பா என்ன சொல்லு, நீ என்ன சமைக்க போகிற? பேன் கேட்கல, மிளகாத்தூள் உப்பு போட மாட்டாங்க. யாருக்கு? நான் வச்சுக்கிறேன் சரியா? ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. எங்கள் பாப்பாங்க வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமை முருகரை பார்த்தாலே எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுகிற மாதிரி ஆயிடுவேன். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா, வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எந்திரிச்ச உடனே வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. உலக்காயுது. உலைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, வெந்நீர் ஊற்றி வச்சுருக்கோம். உலையும் காஞ்சிரும், அந்த வெந்நியும் காஞ்சிரும். அந்த வெந்நியை வந்து நம்ம எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை போட்டுற வேண்டியது தான். ஸோ அரிசியை வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஆனாலே எங்கள் வீட்டில் கீரை இருக்கும். செவ்வாய் புதன் அந்த மாதிரி கீரை இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை சந்தைக்கு போயிட்டு வந்துடுவேன். இது வந்து சுக்குட்டி கீரை. நைட்டே வந்து உருவி வச்சுட்டோம். ஆனால் வந்து நறுக்க முடியல. சரி காலையில் எழுந்துச்சு நறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து இதை கட் பண்ண போகிறோம். எல்லாத்தையுமே வந்து நறுக்கி எடுத்துட வேண்டியது தான். யார் யாருக்கு சுக்குட்டி கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எல்லாத்தையும் நறுக்கி எடுத்தாச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். செவ்வாய்க்கிழமை எப்போவுமே சாம்பார் தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா காய்கறிகளுமே 2 பீஸ் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி சாம்பார் வந்து வைக்க போகிறோம். ஸோ சாம்பார் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, காய் எல்லாத்தையும் நறுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறோம். ஸோ நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இங்கே வந்து பருப்பு வச்சாச்சு. இதுதான் வந்து காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து கழுவி நறுக்கி நம்ம வந்துட்டு வேக போட்டுற வேண்டியது தான். அப்படியே சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கோம். மார்னிங்னால் எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா வீடியோவே எடுக்க முடியாது. டக்கு டக்குன்னு வேலை நடக்குமா, இது வீடியோ எடுத்து இது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிரும். ஸோ கீரை வந்து சட்டியில் போட்டாச்சு. பார்க்க நிறையா இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கொஞ்ச நேரம் வதக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுருங்கிடும். பருப்பும் வந்து இந்த பக்கம் விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோண்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பாப்பா வந்து அம்மாவுக்கு காலையில் ஏதாச்சும் ஒரு பயிர் வந்து வேக வச்சுருவாள். பயிரும் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றதுக்கு கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து பச்சை பயிறு அவள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா. அதுக்கப்புறம் அவள் டிஃபனுக்கு வந்துட்டு நான் கேரட் சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பில் பண்ணிட்டேன். வேக போட்டு பருப்பை போட்டு இறக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது அப்படியே சைட் பை சைடு வேலை நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. காவாலயா சாங்கு திடீர்னு எனக்கு கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேக் பண்ணுற வேலை இருக்கும். சாரியா இல்லை ஜுவல்ஸ் வந்து நான் 6 பீஸ் எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து சேல் ஆயிடுச்சு. கொஞ்சம் எல்லா வேலையும் காலையில் முடிச்சுட்டு பேக்கிங் வேலையெல்லாம் முடித்து தம்பிகிட்ட வந்து கொரியர் கொடுத்து விட்ருவேன். தம்பி வந்து கொண்டு போய் கொரியர் போட்டு விட்ருவான். ஸோ நிறைய பேர் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ நான் குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. முருகரை பார்த்தாலே எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப எமோஷ்னல் ஆகி அழுகிற மாதிரி ஆயிடுவேன். அது ஏன் அப்படின்றது எனக்கு தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். சாமி கும்பிட்ற டைம் மட்டும் நான் அப்படியே ஏதோ ஒரு சோக மூடுக்கு போயிடுவேன். ரொம்ப அழுகையாக வரும். யாராச்சும் கட்டி பிடிச்சி அழுகணும் போல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பட்டு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டாக நான் போடும்போது இது போட்டிருந்தாங்க, கந்தசஷ்டி கவசத்தை பற்றி போட்டிருந்தாங்க. அது நல்லது, படிக்கணும் இல்லை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. கரெக்டாக நான் வந்து டிவி போடுறேன், இந்த வீடியோ வந்து வருது. ஸோ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்துட்டே வந்து 1 by 1
வேலையை பார்த்துட்டு இருந்தேன். டைம் வந்து பாருங்கள் 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே வந்து நின்றுட்டேன். கந்தசஷ்டி கவசம் வந்து போட்டு விட்ருந்தாங்க. அது படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதுவும் செவ்வாய்க்கிழமை படிக்கிறதும் கேட்குறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து முருகர் பக்தராக இருக்கீங்க, இல்லை யார் எந்த பக்தராக இருந்தாலுமே கந்தசஷ்டி கவசம் கேட்குறது வந்துட்டு நம்ம மனசுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிற எந்த கெட்ட விஷயமும் நடக்காமல் பாதுகாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து உண்மைதான். கடவுளை முழுசாக நம்புங்க. மனுஷங்களை நம்புறதை தாண்டி கடவுள் இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் முருகர் இருக்கார், இருப்பார், இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு, எனக்கு தெரியல, இந்த சாமி கும்பிட்ற டைம் மட்டும் நான் நானாக இருக்க மாதிரியே இருக்காது. என் ஃபேஸில் ஒரு சிரிப்பு இருக்காது. அது ஒரு மாதிரியாக சுற்றிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தீபாராதனை எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு, கற்பூரம் காமிச்சிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு. என் செல்லக்குட்டியை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு எனக்கு கும்பிடும்போது. யார் யாரெல்லாம் சாமி கும்பிடும்போது அழுகுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம். அதுக்கப்புறம் பூ வந்து கட்டி வச்சுருந்தேன், முல்லைப்பூ. எனக்கு முல்லைப்பூனா ரொம்ப பிடிக்கும். அதில் பூவை கொஞ்சம் எடுத்து தலையில் வந்து வச்சாச்சு. தலையில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், கந்தசஷ்டி கவசம் கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா இருக்கா பூ, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். ஸோ நம்ம இப்போ சாப்பிட போயிடலாமா? வாங்க. ஸோ நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே வந்து டைம் ஆயிரும். எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் பேக்கிங் வேலை இருந்துச்சு அப்படின்னா பேக் பண்ணிவிட்டு கொண்டு போய் போட்டுட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ துணி வந்து துவைச்சி போட்டிருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்துட்டு எங்கள் பாப்பாங்க வந்துடுவாங்க. எங்கள் பாப்பாங்க வந்துட்டாங்க அப்படின்னா எங்கள் பாப்பாங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக போயிடும். நான் எப்போவுமே 11:30 வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போவுமே வந்துட்டு காலையில் எல்லா வேலையும் நான் முடிக்கிறதுக்குள்ளேயே நான் வந்து ஒரு 10 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு வரதுக்குள்ளேயே டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் கரெக்டாக பாப்பாங்க வந்துடுவாங்க. ஸோ பாப்பாங்க வந்தாங்க அப்படின்னா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும் குழந்தைங்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. 2 பாப்பாங்க இருக்காங்க. ஸோ அவங்க கூட டைம் வந்து போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு ஜூட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பேகு, ஓகேவா? ஸோ இது வந்து த்ரெட்டால் பண்ணுறது. இது வந்து முன்னாடி ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ இது இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது வந்து பெரிய சைஸு, இது வந்து குட்டி சைஸு. ஸோ இதுலேயுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து அங்கே போய் வீடியோ எடுத்தோம். ஸோ அதை நான் சைடில் போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்ன ஏது அப்படின்றத சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி வாங்கி தருவேன், ஓகேவா? ஸோ நான் வந்து பல்காலாம் எடுக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன். ஸோ இதை வந்து லஞ்ச் பேக்காகவும் கொண்டு போய்க்கலாம், இல்லைனா கடைக்கும் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் என்ன ப்ரைஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைம் 12 ஆகிடுச்சா, இன்னும் பாப்பா வந்துடுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு 4:30 மேலே நான் ஃப்ரீயாவேன். அப்புறம் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஓகே? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற பேகு. ஸோ இதுவும் நான் சேல் பண்ணுறேன். யார் யாருக்கு வேணுமோ அவங்க சொன்னீங்க அப்படின்னா நான் ஒரு 5-6 ஆர்டர் இல்லை 10-15 ஆர்டர் ஒட்டுக்கா வந்துச்சுன்னா பல்காக வந்து நான் எடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து இதோட வியூ. ஸோ இதுதான் வந்து பேக்கோட கலர், என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான், இது கூட வந்து ஒரு பர்ஸ் கொடுத்துருவாங்க, ஓகேவா? இங்கே ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே 2 பார்ட்டிஷன் இருக்குது பாருங்கள், 2 பார்ட்டிஷன் இருக்குது. அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயுமே குட்டியாக ஒரு ஜிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 250 ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜு, ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுறேன். எங்கள் பாப்பாங்க வந்துட்டாங்க. லூசா
நான் என்ன பண்ணுடா நல்லா இருக்க பேக்கு சும்மா தயிர் இருக்கு வச்சா என்ன பண்ற கொண்டு பார்க்கலாம் கியூட்டா இருக்கிற யார் வாங்கிட்டு வந்தா யாருக்கு நான் வச்சுக்கிறேன் சரியா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ சித்திக்கு வச்சுக்கிறேன் சித்தி வச்சுக்கிறேன் சித்தி வச்சுக்கிட்டா சித்தி ஒண்ணு மட்டும் எடுத்துக்குவா நீ எங்க குத்துவ தொழுல குத்துவியோ வேணுமா வேணுமா சித்தி வச்சுக்குவா என்னத்த வச்சா தர்சு சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட இட்லி சாப்பிட்டியா இப்போ என்ன வேணும் உனக்கு சாப்பிட ரசம் சாப்பிடலாமா பேன் கேக் செய்யலாமா நீயே செய்வ எப்படி செய்வ உப்பு மட்டும் போதுமா நீ என்ன சமைக்க போற பேன் கேக்ல மிளகாத்தூள் உப்பு போட மாட்டாங்க வேற என்ன போடுவாங்க சக்கரை தான் போடுவாங்க சக்கரை பால் மாவு போட்டு சுத்தட்டா நீ எப்படி பண்ண முடியும் நீ சின்ன பிள்ளைல நீ பெரிய பிள்ளை ஆகிட்டியா ஐயோ கடவுளே சரி பேன் கேக் எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டு நாங்கள் பேன் கேக் பண்ண போறோம் ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்கள் பாப்பா வந்து திடீர்னு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு சித்தியா அப்படின்னு சொன்னால் சரி பீன்ஸ் கேரட்லாம் இருக்கு கொஞ்சம் என்னது சீரக சம்பா அரிசியும் இருந்தது அதனால் வந்துட்டு சரி பிரியாணி தாளிச்சு விட்டலான்னு சொல்லிட்டு பிரியாணி தாளிச்சு விட்டுட்டேன் பேன் கேக் வந்து அவள் செய்கிறான்பா ஆனால் செஞ்சால் சாப்பிட மாட்டான் சரின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு அவளுக்கு ஊட்டி விட்டாச்சு ஊட்டி விட்டுட்டு எங்கள் பாப்பா கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் எங்கள் பாப்பா வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளிப் எடுத்துகிட்டு வந்தா சித்தி நீ குத்திக்கோ சித்தி அழகாக இருக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லி நான் குத்தி பார்த்தேன் இருங்க நல்லா வந்து சுருட்டி நீட்டாக குத்திட்டு காமிக்கிறேன் எங்கள் பாப்பாங்களோட செம்மையாக இருக்கும் ஸோ இருங்க காமிக்கிறேன் எப்படி இருக்கிறது நல்லா இருக்கிறதா சும்மா இங்கே எடுத்து ஒரு கிளிப்பு இங்கே எடுத்து ஒரு கிளிப்பு இந்த பக்கம் ஒரு கிளிப்பு ஸோ அதை குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் டப்பாவில் போட்டுட்டு இருந்தா பேண்டு எடுத்து மாட்டிக்கோ சித்தின்னா வேண்டாண்டா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பாப்பாங்களுக்கெல்லாம் சாப்பாடை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருப்போம் இங்கே வந்து பாப்பாவுக்கு டிவி ஓடிட்டுருக்கு அது என்ன டியான் இல்லை இப்போ வேறு ஏதோ ஒரு இது ஓடிட்டுருக்கு போதுமா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் படிப்போம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்துட்ருப்பேன் இல்லைன்னா அவளே கேட்பா இன்றைக்கி சித்தி எதுவுமே சொல்லி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி படிச்சுட்டு தூங்க வேண்டியது தான் ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் தூங்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஸோ எங்கள் தர்ஷினி வந்துட்டு டோரா பார்த்து தான் தூங்குவாள் ஹாய் ஸோ நாங்கள் இப்போ வந்து தூங்க போகிறோம் எங்கள் பாப்பாவுக்கு சுட்டி டிவியில் என்னென்ன பிடிக்கும் அப்படின்றது கேட்கலாமா வா என்ன சொல்லு என்னென்ன பிடிக்கும் டியான் டோரா அப்புறம் வேற ஜாக்கி ஜானு கரடி அப்புறம் வேற 4 தான் பிடிக்குமா
நாங்கள் எப்போவுமே டோரா பார்த்துட்டு தான் தூங்குவோம். இன்றைக்கி வந்து நாங்கள் டோரா போட்டு பார்க்க போகிறோம். அப்படி தானே? பாய் சொல்லிடும். பாய், லவ் யூ. சரி, நாங்கள் தூங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறோம். அப்படியே பாப்பாங்களோட சேர்ந்து நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தாளுங்க. இப்போ வந்துட்டு 5:45க்கு மேலே ஆயிடுச்சு. நானும் வந்து அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு சமைக்கணும் பாப்பாங்களுக்காக. எனக்குமே டயர்டாக இருந்துச்சு. நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா சித்தின்னு அழுக ஆரம்பிச்சிருவாளுங்க. அவளுகளுக்கு நான் தூங்குறேனோ இல்லையோ கூடயே படுத்துருக்கணும். ஸோ அவங்க கூடயே வந்து ரொம்ப நேரம் படுத்துருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு தட்டி கொடுத்து அப்பப்போ எந்திரிச்சிருவாளுங்க திடீர்னு. குழந்தை இருக்கிறவங்களுக்கு தெரியாதா. அதுக்கப்புறம் அவளை நல்லா தூங்க வச்சுட்டு அப்புறம் என் தங்கச்சி வந்ததுக்கப்புறம் நான் ரிலீவ் ஆயிடுவேன். ரிலீவ் மீன்ஸ் என்னென்னா, நான் அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து இட்லி நல்லா சாப்பிடுவா. இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ஒருத்தி சாப்பிடுவா, தேங்காய் சட்னி ஒருத்தி சாப்பிடுவா. ஸோ 2மே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இது வந்து என்னடா கருப்பு கலர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது வந்து கருப்பு உளுந்து, அதான் அப்படி இருக்குது. அப்புறம் இட்லி சுட்டு கொடுத்து 2 பேத்துக்குமே ஊற்றி விட்டாச்சு. ஹாய். ஸோ பாப்பாங்க நல்லபடியாக தூங்க வச்சுட்டு எந்திரிச்சதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பாப்பாங்க பசிக்குதும்பாங்க. பசிக்கலை நான் வந்து சாப்பாடு கொடுத்துருவேன். ஸோ பாப்பா வந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே சட்னியும் இட்லியும் வந்து அவிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சதுக்கப்புறம் 2 பேத்துக்குமே ஊட்டி விட்டாச்சு. ஊட்டி விட்றது தான் பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ அப்படியே வந்து டிவியை போட்டு விட்டு அப்படியே வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு. சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சாச்சு. இன்னும் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இட்லி மட்டும் ஊற்றிட்டோம் அப்படின்னா டின்னர் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்துட்டு போகும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி போகும். ஸோ அவ்வளோதான். இன்னும் பாப்பாங்க வந்து பாப்பா வந்து கிளம்பிடுவாங்க வீட்டுக்கு. இன்னும் நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் தூங்க வேண்டியது தான். அவ்வளோதான் சொல்லக்குட்டீஸ், ஒரு நாள் ரொட்டீனு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க, நிறைய லவ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணும்போதும் ஃபோன் பண்ணும்போதும் நிறைய லவ் கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் நான் வந்து தகுதியான ஆளா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எனக்கு பிடிச்சதை நான் பிடிச்ச மாதிரி பண்ணுறேன். அது உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நிறையா சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எதுவுமே சொல்ல முடியலை. சரி, ஓகே, பாய். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. என்ன சொல்லணும்னா, நிறையா பேர் நிறையா மாதிரி யோசிப்போம். ஒருத்தவங்க இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட பழகி பார்க்காம யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான செயல். ஏன்னா இன்னொருத்தவங்களுக்கு கரெக்டாக இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தப்பாக இருக்கிறது நமக்கும் தப்பாக தான் இருக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இருக்கிறது ஒரு லைஃப். நான் சொல்கிறது அதுதான். நானுமே நிறைய கோவப்படுவேன் எல்லாத்து மேலேயுமே. ஆனால் நான் சொல்லியிருக்கல, எனக்கு கோபம் வந்து இருக்காது அவ்வளோ சீக்கிரம். காலையில் எந்திரிச்சேன் அப்படின்னா நான் யோசிப்பேன், நம்ம சண்டை போட்டோமா, எதனால் சண்டை போட்டோம், யார் கூட சண்டை போட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா என் மைண்டு ஃபுல்லாக அந்த சண்டையே இருக்காது. ஆனால் இன்றைக்கி நைட் சண்டை, நீ ஃபுல்லாக சண்டை போட்டு நைட் தூங்குறேன் அப்படின்னா அப்போ அந்த கோபம் இருக்கும். கோபம் மீன்ஸ் எப்படின்னா, நான் பேச மாட்டேன், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், அப்படி அமைதியாகிடுவேன். காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிடுவேன். அந்த கோபம் இருக்காது. ஸோ அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு வெக்கமே இல்லாமல் பேசிடுவேன். எவ்வளோ கோவப்பட்டாலுமே நான் வந்து அப்படி தான் இருக்கிறது. ஒரு லைஃப், யாருக்கு என்ன வேணால் ஆகலாம். நிறையா இஷ்யூ வந்து நடந்திருக்கு, ஃபேமிலியிலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி. நம்ம கோவப்படுறதுனால நிறையா இழப்புகள், அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வளவலன்னு பேசணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அதோட பெயின் என்ன, அதோட வலி என்ன அப்படின்றது புரியும். அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா ஏற்றுக்கோங்க, இஷ்டம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? பை செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.